அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு தாலுக்கா வானாபுரம் கிராமம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா வானாபுரத்துலேருந்து பரம்பட்டுக்கு போகும் தார் சாலை இது. இந்த பகுதியில் ஆழமலை கோயிலும் ஒரு தெய்வீக பெருமாள் கோயில் உள்ளது. இந்த பகுதியில் மர்ம நபர்னு தெரில அல்லது பாரஸ்காரன்னு தெரில. இதை பாருங்கள், இயற்கை வளங்களை அழிக்கும் நோக்கில் இங்கே இருக்கிற மஞ்சியை கொளுத்திருக்காங்க. அது பிடிச்சிக்கிட்டு காட்டு தீ பிடிச்சிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சுடலி மரம், சுடலி பழங்கள்லாம் நிறைய செடிகள் இருக்குது. இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டா நமக்கு உடலில் ஒரு விதமான நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடலுக்கு பலமும் கொடுக்கக்கூடியது. சிறுங்கலா பல்வேறு மூலிகை தாவரங்கள் இது உள்ளே இருக்குது. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், ஒரு சமூக விரோத செயலோடு இங்கே தீயை மூட்டி உள்ளனர். இதில் இருக்கிற ஜீவராசிகள் நாம் மட்டும்தான் வாழ்ந்து நினைக்கிறாங்களான்னு தெரில. இங்கே பாம்பு, ஓனா, பல்லி, உடும்பு என முயல், காடை, கவுரி என பலவிதமான பறவைகளும் இதுவும் இருக்கலாம். அதுங்கெல்லாம் இந்த காட்டு தீக்கு பலியாகக்கூடும். யாரோ பற்ற வைத்து உள்ளார்கள்னு நினைக்கிறேன். அது மலை பிடிச்சி எரிஞ்சிட்ருக்குது. இயற்கை வளங்கள், மலை வளங்கள் இதெல்லாம் இருக்கணும். ஆடு மாடு மேயக்கூடிய அருமையான ஒரு இடம் தான் இது. இது ஃபாரஸ்ட்டுக்கார் செய்தாங்களா அல்லது இங்கே சமூக விரோதிகள் யாரோ செய்தாங்களான்னு தெரில. உண்மையாக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடம்லாம் மூலிகை நிறைந்த இடங்கள் இது. இப்பேற்பட்ட ஒரு மலை, இயற்கை மலையை பொழித்து இருக்காங்க. கோயில் இருக்குது இது மேலே. இது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். மலை ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. யார் தான் இந்த வேலை செய்தாங்கன்னு தெரில. இதெல்லாம் ஒரு சமூகவராக பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை ஜீவராசிகள் இதில் மடிந்திருக்குன்னு தெரியுமா அந்த தீயில்? மூலிகைலாம் நிறைய அழிஞ்சு போயிருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. சுடலி பழம், கலாப்பழம், பல்வேறு பழங்கள், அதாவது நம் உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய பழங்கள், நோயை தீர்க்கக்கூடிய பழங்கள், தாவரங்கள் எல்லாமே இருக்குது இந்த காட்டில். அப்பேற்பட்ட இயற்கை வள காடுகளை தீயை மூட்ட சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன்.